வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நம்ம எஸ்பிஓவில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடியே நம்ம வந்து மணி ஏர்ன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஒர்க் பண்ணுறவங்க கூட நீங்கள் பார்ட் டைமாக இதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். எஸ்பிஓவில் நம்ம ஜாயின் பண்ணுறது மூலமாக நம்ம ஒர்க் மட்டும் பண்ணாமல் நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம எப்படியெல்லாம் மணி ஏர்ன் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில், சோசியல் மீடியாவில் எப்படிலாம் நம்மளால் பணம் சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். சோசியல் மீடியா இருந்தால் போதும், யூடியூப், இன்ஸ்டாகிராம் இதிலே நம்ம வந்து இந்த ஒர்க்கு பண்ணலாம். இதில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ஸோ மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் நான் தரேன். ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. அதிகாரம் 42, திருக்குறள் 411. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. இந்த அருமையான குறளுக்கு தான் நம்ம இன்னைக்கு விளக்கம் பார்க்க போகிறோம். நம் செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்கிறாரு. அதாவது நம்ம சுருக்கமாக பார்க்க போனோம்னா, நம்ம வாழ்கிற உலகத்தில் எல்லா வகையான செல்வங்களும் இருக்குது. அதாவது பொன், பொருள், உணவு, இந்த மாதிரி நிறைய வகைகள் செல்வங்கள் இருக்குது. ஆனால் அதை காட்டிலும் நம் காதால் கேட்கப்படும் செய்திகள் தான் வந்துட்டு முதன்மை செல்வம் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பல செல்வங்களில் சிறப்பான செல்வம் எதுன்னு சொன்னோன்னா, நம் கேள்வியால் கேட்டு அறியும் அறிவு, அதுதான் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதையும் காட்டிலும் மிகுந்த சிறந்த ஒரு செல்வம் என்னன்னு பார்த்தோன்னா, நம்மளோடது செவியால் கேட்கப்படும் செய்திகள் தான் வந்து ஒரு சிறந்த செல்வம் அப்படின்னு நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. எடுத்துக்காட்டாக பொன், பொருள், பணம் போன்ற மற்ற செல்வங்கள் அனைத்திலும் வந்து நிலையற்று காணப்படும். இல்லாட்டி வந்துட்டு திருடு போகலாம், இல்லை செலவாகலாம். ஆனால் நம்ம செவி வழியாக கேட்டறியும், நம் மனதில் பதியும் அனைத்து செய்திகளும் அழியா செல்வம், முதன்மை செல்வம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து நம்ம ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பார்த்தோன்னா, ஒரு விவசாயி வந்துட்டு திடீர்னு வந்து அவரோட சொத்துக்கள்லாம் இழந்துடுறான்னு வச்சுக்கிட்டோன்னா, அவர் வந்து திரும்ப பழைய செல்வங்கள் எல்லாத்தையும் வந்து பெற்றுறாரு. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தோன்னா, அவர் விவசாயம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அவர் அனுபவம் மூலமாகவும் வச்சுருந்தார், தன்னோட காதால் செவிச்செல்வம் மூலமாகவும் அவர் வந்து பதிஞ்சு வச்சுருந்ததுனால அவர் திரும்ப அதை பயன்படுத்தி அவர் அனைத்து செல்வங்களையும் திரும்ப பெற்றுட்டார். கல்வியாளர் இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் உரைகளை கேட்டு அதன் மூலம் பொறுப்புணர்வு, நேர்வை, தலைமை பண்பு போன்றவற்றை நம்ம வளர்த்து கொண்டோன்னா நம்ம சமூகத்தில் வந்து ஒரு பெரிய உயர்ந்த இடத்த நம்மளால் பெற முடியும். நம்ம நிலைத்த புகழையும் வந்து நம்மளால் பெற உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம காதால் கேட்கக்கூடிய ஞானம், நல்லொழுக்கம், விவேகம் போன்ற நல்ல பண்புகளை வளர்க்குறது நம்மளோட செவிச்செல்வமானது ரொம்ப உதவிகரமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து நல்ல முறையிலான நம்ம செய்திகளை வந்து நம்ம கேட்டு வந்தோன்னா, நம்ம செவி மூலமாக அதன் மூலம் நம்மளோட பொறுப்புணர்வு, நேர்மை, தலைமை பண்பு போன்றவற்றை நம்ம வளர்த்துக்கிட்டோன்னா, அந்த சமூகத்தில் வந்து நம்ம ஒரு நல்ல உயர்ந்த இடத்தை வந்து நம்ம பெற முடியும். இதுக்காக தான் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, செவிச்செல்வம் எல்லா செல்வங்களிலும் முதன்மையானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. தலை அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, நம்மளோட உடம்புல உள்ள பாகங்களோட முதல் வந்து பாகம் வந்து நம்மளோட தலை தான். நம்ம செவியால் கேட்கக்கூடிய செய்திகள் எல்லாமே வந்து மற்ற செல்வத்தை காட்டிலும் நம்ம தலை எப்படி முதன்மை வகுக்கிறது, அது மாதிரி அந்த காதில் கேட்கக்கூடிய செய்திகள் தான் வந்துட்டு முதன்மை செல்வம் அப்படின்னு வந்து அழகாக நமக்கு சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு செவியால் கேட்டு பெறும் செல்வமே சிறந்த செல்வம், இது பிற செல்வங்கள் எல்லாவற்றிலும் முதன்மையானது அப்படின்னு சாலமன் பாப்பையா பேச்சாளர் கூட சொல்லியிருக்காரு. கருணாநிதி என்ன சொல்லியிருக்காருன்னா, செழுமையான கருத்துக்களை செவி வழியாக பெறும் செல்வமே எல்லா செல்வங்களிலும் தலையாய செல்வமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு நம்மளோட செவியால் கேட்கப்படும் செல்வங்கள் என்னென்ன அப்படின்னு அவங்களோட கருத்துக்கள் மூலமாக நிறைய விவரிச்சிருக்காங்க. இதை நம்ம திருவள்ளுவர் சொல்லியிருக்க கருத்து வந்து மிக அருமையான கருத்து. ஸோ நம்ம காதால் கேட்கக்கூடிய விஷயங்கள் அனைத்தையும் நம்ம நல்ல முறையில் பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கான இந்த குறள் வந்து ஒரு அடிப்படையாக இருக்கும்.